ஓகே. நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். சிவகங்கை மாவட்டத்தில் நெடுங்குளத்துக்கு வந்திருக்கோம். ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ முனீஸ்வரர் சாமியை பார்க்க வந்திருக்கோம். சாமியில் இருக்காங்க. இந்த மரம் இருக்குது பாருங்கள், இதுதான் பெயர் இல்லாத மரம். இப்போ நீங்கள் எல்லாருமே எங்கேருந்து வந்துருக்குறீங்க மரத்தை பார்க்கறதுக்காக? இப்போ சொல்லுங்கள். நாங்கள் பழனிலேருந்து வரோம் சார். பழனிலேருந்து வரீங்களா? பழனிலேருந்து வரோம். சரி. நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தோம். இந்த மாதிரி மரத்தை பற்றி நம்ம பேர் சொல்லாத மரம்னு சொன்னாங்க. சரி, அது போன முறையே வந்து பார்க்கறதுக்கு ஒரு சூழல் இல்லை, அதனால் இப்போ வந்து பார்த்து போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். அப்படிங்களா? இதுக்கு முன்னாடி எப்போ பார்க்கலாம்னு வந்துருக்குறீங்க? நாங்கள் போன வருஷம் அவருக்கு லீவுக்கு வந்தப்போ பார்க்க முடியல, உடனே கிளம்புற மாதிரி ஒரு சூழல் ஆகிடுச்சு. அப்படிங்களா? பார்த்து போகலான்னு வந்தேன். இந்த மரத்தை பற்றி எப்படி கேள்விப்பட்டீங்க? இல்லை, இங்கே இருக்கிறாங்க இவங்க ரிலேட்டிவ் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பெரிய மரம். ஆனால் நாங்கள் இப்போ தான் பார்த்தவங்க ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய மரம், அது சாஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு மரம் தலைச்சி நிற்கிது பாருங்க. ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது மாதிரி எங்கேயுமே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி திரும்பவும் தழுக்குது. ஆமாம், இதை மாதிரி நம்ம எங்கேயும் பார்த்ததில்லை. இந்த மாதிரி மரம் இதுவரையிலும் எங்கேயுமே பார்த்ததில்லை. கண்டிப்பாக. சரி, பார்க்கலாம். ரொம்ப நன்றி. பேசுங்க. இது பெரிய வனக்காடுகள் அடர்ந்த இடம். அதில் வந்து பெரிய முனிவர்கள் தங்கின இடம் தான் இது. பெரிய பெரிய அரசர்கள் அந்த தங்கின இடத்துல அவங்க தண்ணி வசதி இல்லாமல் காட்டில் போய் எட்டாந்து சாப்பிட்றது, இங்கே இருக்கிறது, இப்படி இந்த காட்டுக்குள்ளேயே அவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்து வரையில் அவங்க உயிர் இழக்கும்போது ஒரு முனியராக வந்து இவங்க நிற்கிறாங்க. ஒரு முனியராக வந்து அவங்க இறந்து முடிஞ்சோடனே அந்த அரசன் உள்ளவங்க ஒரு முனியனாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ இது ஒரு காலத்துகளில் சாமியாக வணங்கி, இது வந்து ஐயர் கிராமம், அவங்களுக்கும் இது குலதெய்வமாகவும் ஓடியாருது. அப்போ அவங்களும் சில நாள் வருவாங்க. அப்படி இருக்கையில் இந்த மரங்க எப்படின்னா இதோட பெரிய மரமாக இந்த பகுதி கிடந்துச்சு. இந்த பகுதி கிடக்கையில் பார்க்கும்போது எப்படின்னா இதில் ஒரு சுரங்கம் ஒன்று போகும். அந்த சுரங்கத்துக்குள்ளே நம்ம ஒரு 5 பேர் போகலாம், நடந்து போகலாம். சுரங்கம் இருக்கா அந்த மரத்துக்குள்ளேயே? அந்த மரத்துக்குள்ளேயே சுரங்கம். சரி. இந்த சுரங்கம் வந்து தெற்கு பகுதியில் போய்கிட்டு இருக்கோம். அப்போ அதிகமான சுரங்கமாக இருக்கும்போது இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு பொங்க வைக்கல சாமி முதல் தீவாரன்னு உள்ளதே கொண்டு பார்ப்பார். நடந்து போய் உள்ளே கொண்டு போய் பார்ப்பார். அப்போ பார்த்துட்டு வந்து இங்கே மறுபடியும் பூசை நடத்துவார். அப்போ இந்த மரத்துக்குள்ளே அப்போ பூசாரி சொன்னார், அப்போ இது உள்ளே போங்க அப்படின்னு. மாமா, நான் இங்கே பிறந்து வளர்ந்துட்டு இது வரைக்கும் போகல, ஏன் தெரியும், உள்ளே கொஞ்சம் செடி சத்த கிடக்குங்க, அதை சரி பண்ணி விடுங்க. சுரங்கத்துக்குள்ளையா? அந்த சுரங்கத்துக்குள்ளே. அப்போ அதுக்குள்ளே போய் நான் பார்த்தேன். அப்போ நான் பார்க்கையில் எல்லாத்தையும் வேற கிரைக்கி போட்டுட்டு அப்போ நான் உட்காந்து பார்க்குறேன். அதுக்குள்ள என்ன நம்மளுக்கு கண்ணுக்கு தட்டுப்படுதுன்னா நம்மளுக்கா ஒரு யோசனை வந்து அதை உட்காந்து பார்க்குறேன். அப்போ பார்க்கையில் இப்படி ஒரு ரவுண்டாக உள்ள தெரியுது. மரத்துக்குள்ளேயே உள்ள நம்ம எட்டாத கண்ணுக்கு பார்க்கல ரவுண்டாக இருக்குது. சரி. அதுக்குள்ளே பார்க்கையில் தகன்னு சோரி மாதிரி மின்னுது. அவ்வளோ ஒரு பவரை உள்ள காட்டுது. நம்ம கண்ணுக்கு நல்லா சூரியன் பொழுது பறிஞ்சு வர மாதிரி அதுக்கு மட்டும் காட்டுது. சரி. அன்னைக்கு அதை பார்க்குறோம். அது எப்பவும் அதுக்குள்ளே இருக்குன்னு நம்ம அன்னைக்கு பார்க்கறது தானே தெரியுது. அப்புறம் அதுலேருந்து இவங்க பாட்டம் உள்ள பையன் அவங்க பாட்டம் உள்ள காட்டில் இங்கே பொங்கல் சுவார். நான் கூலி வேலை பார்க்க போயிட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த காட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு இந்த கண்டுகளை நான் வச்சு அப்போ சின்ன பிள்ளைகள் இங்கே உள்ள மரங்களை பூரா நீங்கள் தான் வச்சுருக்கேன். பூரா நான் வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கேன். பூரா நான் வச்சுருக்கேன். ஆண்டை வாசலாதே நான் வச்ச மரத்தில் தாய் என்னை உட்கார வச்சுருக்கோம். சின்ன விஷயம் கிடையாதுயா. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பொங்கல் நடத்துவாங்க. நாங்கள் சிறு பிள்ளையா இருக்கையிலே பாட்டை முட்டை உள்ள காட்டில். அப்போ இப்படி இந்த மரம் தெற்க வரைக்கும் 5 வரைக்கும் கண்ட மரம் அந்த சுரங்கம் போனது ஒரு 10 பேர் கட்டி அணைஞ்சாலும் கட்டி அணைய முடியாது. சரி. அப்படி மரம் அது வந்து இப்படி இருக்கும். இதையே 10 பேர் சேர்ந்து கட்டி அணைக்க முடியாத இருக்கு. அதுவும் சேர்ந்து அது இப்படி பெறலன்னா அந்த பொந்தா கிடக்குவாருங்க. மரங்களில் சைடுகளில் உருண்டு பெறலாம். அப்படி இது இந்த இடத்துல இருக்கிற பொழுது அப்போ ஐயா காலத்துலேருந்து நான் பொங்க வைப்பேன். பொங்க வைப்போம்னா அந்த படியில் நான் ஏற மாட்டேன். கீழே நின்றுதே நம்ம எடுக்க கொடுக்க அந்த பொங்கலை வைக்க பொங்கல் இனி போகும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பானையை கழுவி ஒரு இடத்துல வச்சுட்டு சரி அடக்கமாக வச்சுட்டு இதுகளில் எடுத்துக்கங்க. அப்படி இருக்கிறபோது அப்போ ஒரு காலம் நான் சுத்தம் பண்ணையில் வனத்துறை அதிகாரிகள் ஒரு 20 பேர் வந்தாங்க. சரி. அப்போதான் நான் ஃபஸ்ட்டு பராமரிப்பு ஆளுங்க ரொம்ப கூட்டங்க இருக்காது. அப்போ அவங்க வந்து நம்ம தமிழ் பேசலை.
அப்படிங்களா? தெலுங்கு பேசுகிறாங்க, வெளியில் உள்ளவங்க, அயல்நாட்டிலேருந்து வனத்துறையிலேருந்து அதிகாரி. மரத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இது அவங்க தான் அதுக்காண்டி வந்தவங்க. அதுக்காண்டி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இதை வந்து சுற்றி பார்த்து அவனை உட்காந்து பார்க்கல எனக்கு நம்மளுக்கு பேச்சுவார்த்தை புரியலையே, நம்ம இதுக்கு நினைக்கணும் கொஞ்சம் தள்ளி போய் நான் இருந்துக்கிட்டே. ஆனால் சரியான வெயில், எல்லாமே கூட்டமாக வந்து இந்த இடத்துல உட்காந்துருந்தாரு. நான் கொஞ்சம் நெருங்கி வந்தேன். நெருங்கி வந்துக்கின்னு ஒரு ஐயா, ஒரு பெரியவர் வந்து தமிழில் பேசிட்டார். சரி. அப்போ அவர் அந்த கறி வச்சுருந்து துண்டுகளை வச்சு மூடிக்கிட்டு வர்றாரு என்கிட்ட. வந்து என்ன போய் நாங்கள் நிற்கல நீங்கள் எங்கிட்ட புரியலன்னு என்ன கேட்டார். ஐயா நீங்கள் பேசுறது புரியலை, நான் பராமரிப்பு பார்க்குறவனே எங்களுக்கெல்லாம் கோயிலை கூட்டி போல ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பேசுறது தெரியல போய் நான் அதனால உங்ககிட்டே நிற்கிறேன் அப்படின்னு. இங்கே பாருங்க, இப்போ நான் எதுவும் செய்யலை கோயிலை. நாங்கள் வனத்துறையிலேருந்து அதிகாரிகள் வந்திருக்கோம், ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே போய் ஒரு மரத்தை பார்த்துட்டு இங்கே இருக்குன்னு சொல்லவும் கண்டுபிடிச்சி வந்தோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மிஷினை இந்த மரத்துக்குள்ள வரலாறு பாருங்கள் அப்படின்னாரு. அப்போ அந்த மிஷினை இப்படி வச்சு பார்க்கல, இந்த மரம் எப்படி கிடக்குன்னா இப்படி சைஸில் இப்படியே கிடந்துச்சு. சரி. இப்படியே சோகமாக இப்படியே கிடந்துச்சு. அப்போ 3500 வருஷத்துக்கு உள்படத்தே அந்த மிஷின் காட்டுறதுக்கு பவரு. சரி. பவரு அதுக்கு மேலே இப்படி கிடக்கல, அதுக்கு மேலே கண்டா இருந்து இப்படி சாஞ்சது கொண்டு வரணும், அதில் தெரியல. அப்படி காட்டிடுச்சு. இதை பார்த்துங்க, இப்போ இதாக இங்கே உள்ளது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா சொல்கிறது பார்த்தோம்னா 3500 வருஷத்துக்கும் அப்பாலப்பட்ட மரம். இந்த மரம் வந்து பச்சை மூலிகையில் உள்ள வைத்தியம் செய்கிறவரை ஒருத்தரை தூக்கா வந்து பெரிய மனுஷனை 4 பேர் கூடி இறக்கி இந்த இடத்துல இதை பார்க்கணும், இந்த மரத்தையும் பார்க்கணும் இறக்குனாங்க. அப்போ அவரை நான் தான் தூக்கி நிப்பாட்டினேன். நான் அவங்களோட சேர்ந்து, இல்லைன்னா அவர் தூக்க முடியாது, அவரோட வெள்ளரிப்பழம் மாதிரியே எட்டத்தில் உள்ளவர். அப்போ நான் கேட்டேன், ஐயா இந்த மரத்துக்கு வயசு என்னையா உங்களுக்கு தெரியுமாயா அப்படின்னு. அப்போ இந்த மரம் வந்து 5500 வருஷத்து வரைக்கும் இந்த மரத்துக்கு பவர் இருக்குது, யாருக்கும் தெரியாது. ஆனால் கருவியில் பார்த்தா அது 8 மட்டுக்கும் அவளுக்கும் தட்டுப்பாடாது, பாதிதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த கோயில் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு. வர்ற மக்கள் வந்து கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, ஈரோடு, அந்தமான், சிங்கப்பூர்லேருந்து லீவு போட்டு வந்த மக்கள் வந்துடுவாங்க. சாமிக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க. சாமி ஒரு 10-12 வருஷம் சிங்கப்பூரில் இருந்தே வந்தார். அங்கே தான் அவர் வேலை பார்த்தார். சரி. பாகிஸ்தானில் இருந்தெல்லாம் நான் இந்த மரத்தை பார்க்கறதுக்காகவும் சாமி கும்பிட்றதுக்காகவும் ஒரு சாமியை வந்து குறி பார்க்கறதுக்கே வந்துடுவாங்க. யார்? அங்கே பாகிஸ்தான்லேருந்து மரத்தையும் பார்த்துட்டு சாமியும் கும்பிட்டுட்டு குறியும் பார்த்துட்டு போயிடுவாங்க. நல்லது. சரிங்களா? பாகிஸ்தான்லேருந்து இதுவரை எத்தனை முறை வந்திருக்காங்க? அவங்க 10-15 வருஷம் வந்துட்டாங்க. ஆனால் ஒரு குடும்பத்துக்காரர்கள் உங்கள் மாதிரி பையன் வயசு கம்மி, அவங்க அப்பாவை வளர்ந்தவர், அவங்க வீட்டில் உள்ளவர். ஆனால் வரையில் நம்மளை வணக்கம்னு சொல்கிறாரு, நம்மளுக்கு புரியும். மற்றது பேசுறதுக்கு உங்கள் மாதிரி ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாரு. தெளிவாக கேட்டுக்கு என்ன சொல்கிறாரு, அதுக்காண்டி ஒரு ஆளை கூட்டி வர்றாரு. சரி. அவர் சாமி ஒரு வட்டம் கூட்டியும் போனாங்க. இப்படிலாம் பல மக்கள் வந்து இங்கே அதிகமாக ஒரு ஆராய்ச்சியாருக்கு ஒரு மரம், ஒரு மூலிகை, அப்போ இது மருந்துக்கு உள்ளது அப்படின்ற மாதிரி சுற்றி பார்க்க வைக்க இதுக்கு அதிகமாக வருவாங்க. அது வர்ற மக்களுக்கு அவங்க அப்பா உள்ள காலத்துலேருந்து இங்கே வந்து அப்போ எங்கள் அப்பாலப்பட்ட தகப்பனார் சிங்கப்பூர் போயிட்டார். சிங்கப்பூருக்கு அவர் சிறாலில் போயிட்டு ரொம்ப தள்ளாடி வந்து சேர்ந்தார். அப்போ நானே கேட்டேன், ஐயா உங்களுக்கு விவரம் செஞ்சு இந்த மரம் எப்படியா இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இவ்வளோ நாள் சென்று நீங்கள் வந்துருக்கிய, அவங்க பேரை இங்கே கேட்குறீங்க, நீங்கள் இப்போ உங்களுக்குள்ள அணுகத்தை சொல்லுங்கய்யா அப்படின்னு. அது அந்த கடவுளுக்கு தாண்டா மாப்பிள்ளை தெரியும், நீ தெரியாதுடா மாப்பிள்ளை. எங்கள் பாட்டை மூட்டை எடுத்து தெரிஞ்சாங்க முன்னிட்டு சொல்லுவோம் நாங்கள், தெரியாது. அவங்க பாட்டை மூட்டைனுக்கு இது தெரியலை அப்படின்னு. இப்போ அது மாதிரி இப்போ சாமி அப்பாட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவர் பிடபிள்யூ ஆஃபீஸர். நான் இங்கே பராமரிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு 5 மணிக்கு இந்த அணைக்கட்டில் உட்கார்ந்தார். சரி. 5 மணிக்கு வேலை விட்டுனே வருவார். வந்து வாடா மாப்பிள்ளை டீ குடிக்க போவோம் அப்படின்னு டீ குடிக்க கூட்டி போயிட்டு இவங்களை கூட்டி அந்த விட்டு ஒரு 10-30 ரூபா கையில் கொடுப்பாங்க. அப்போ அன்னைக்கு தெரியல. ஆமாம், அப்போதைக்கு 10 ரூபாய்க்கு ரெண்டாம் நேரம் தானே நம்ம பிள்ளைகள் நம்ம கஷ்டப்படணும். இப்போ 5500 ஆண்டுகள் ஆனதுனால தான் இந்த மரத்தோட மேல் பகுதியை வந்து பாறை மாதிரி காய்ச்சி. அப்போ மரமே செவந்துச்சு போய் செவன் மழை அந்த 3ஆம் வருஷம் பிடிச்சி அடிச்சுல போய் அதில் மரம் செவக்க அந்த பொந்தானதில் வந்து அப்படியே
மரம் அப்படியே மச்சு உட்கார ஆரம்பிச்சு அதுவே இந்த கிடக்கு வரும் அதுலேயே அந்த கிடக்கு போனால் இந்த அதில் தாபா கிடக்கு அந்த மரம் போனோம் அதே அந்த சுரங்கம் பொந்தா இருந்தது. சுரங்கம் பொந்தா இருந்தது. இப்போ சுரங்கமாக இருக்கா இல்லை மூடிடுச்சா? இப்போ அது வந்து அப்படியே மறைஞ்சிக்கிடுச்சு. அப்படிங்களா? மறைஞ்சிருச்சா? அது மறைஞ்சிக்கிடுச்சு. சரி. அதில் ஒரு சுரங்கமாக போனது இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிக்கிச்சு. மரம் அமைங்கன்னு அது மறைஞ்சிக்கிடுச்சு. அந்த மாதிரி பல சரி சரி. சாமி வந்து எந்த அளவுக்கு துடியானது சொல்லலாமா? சாமி வந்து இந்த தெய்வம் வந்து யாருக்கு வந்து அதிகமாக இறங்காது. சரி. இந்த தெய்வம் வந்து இந்த முனீஸ்வரன் வந்து யார் இந்த காளி முனீஸ்வரன் யாருக்கும் அதிகமாக இறங்காது. இப்போ சாமி ஒரு அப்பாவுக்கு வந்தால் ஒரு நிமிஷம் நிற்கும்னா 10 பேர் நின்றோம்னா அவரை தூக்கி கீழே போட்டோம். 10 பேர் நின்றாலும் அவரை தூக்கி கீழே போட்டோம். ஆள் நின்று பிடிச்சாலும். இப்போ சாமிக்கு இப்போ குறி பார்க்குறாரு அவங்க மயனுக்கு எப்படின்னா அவங்க மயன் சாமி பார்க்குறாரு அப்படின்னா அவர் சிங்கப்பூரில் இருந்தவரை இது உறுதி விட்டு கூட்டியாண்டு இப்போ சாமி உங்கள் அப்பா தள்ளாடிட்டார். சரி. படியேற முடியாது. நம்ம உங்கள் தானே இப்போ உதற முடியாம மாட்டேங்கிறதுல அதை நம்ம செய்யக்கூடாதுல்ல. அது யாருக்கு எதாவது தானே. இப்போ நம்ம பிறந்தலேருந்து இங்கேயான இருக்கிறோம். படியேறினவன் எத்தனையோ பேரை பார்த்துட்டு இருக்கவே. அதனால நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஐயா பிட்டேன் நம்ம அதை ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி இப்படி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மனசில் வச்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி சாமி வந்து ஒரு துடியாக வர்ற மக்களுக்கு நம்ம நீங்கள் ஒன்று நினச்சி வந்தீங்கன்னா அவர் சொல்லாமல் இது கொடுக்குற வாக்கு நாவலை சொல்லுவோம் சொல்லலாம். அதுக்காண்டி நாட்டில் உள்ள மக்கள் இங்கே வர்றது நாங்கள் என்ன நினச்சி வரோம்ன்றத அது அவர் சொல்லிடுவார். பேரை நாங்கள் வந்து அங்கே சீட்டு போடணும். இப்போ இன்றைக்கி நைட்டே வந்துடுவாங்க. நாளைக்கு சீட்டு போடணும். அப்போ சீட்டு போடையில் வந்து உங்கள் பேர்த்தையும் நாங்கள் எழுத சொல்லுவோம். உங்களை பதிய சொல்லுவோம். அப்போ அவருமே யாருக்கு பார்க்கணுமா எங்கள் பேருக்கு பார்க்கணும் அப்படின்னா உங்கள் பாட்டை மூட்டை காலத்தில் என்ன நடந்துச்சோ அதையும் அதையும் சொல்லுவார். நடக்க போகிறது சொல்லுவார். இனிமேல் நடக்க போகிறது இனிமேல் நடக்கும் முன்கூட்டியே கணிச்சு சொல்லுவார். பட்டுன்னு சொல்லுவார். என்ன டைம் இப்படிட்டே நடக்கும்னு சொல்லுவார். அப்படின்ற அளவில் ஐயா வாசலில் நல்லா நடக்கும். நீங்கள் பேச சொல்லிட்டியே நான் டக்குன்னு பேசுகிறேன். சரி. ரொம்ப ரொம்ப உங்களை கொஞ்ச நேரம் நான் தங்க வச்சுருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். கண்டிப்பாக. பாருங்க எங்கெங்கேயோ இருந்து இவங்க சென்னையிலேருந்து வந்துடுறாங்க. சென்னையா பட்டுவிட்டா தம்பி? முதல்துறா. நீங்கள் முதலத்துலேருந்து இந்த பெயர் இல்லாத மரத்து இலை சாப்பிட்ருக்காங்க வந்துடுறாங்க. சாமி கும்பிட்டு போகலாம்ன்ட்டு அது சாப்பிட்டு தம்பி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தம்பி டேஸ்ட் நல்லா இருக்கா? சரி. பாருங்கள் இந்த மரத்தில் வந்து நிறைய பேர் வந்து பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த பேர்கள் ஒரு தடவை எழுதிட்டோம் அப்படின்ட்டான் இதில் பல ஆண்டுகளுக்கும் பேரே அழியாது. இந்த மரத்தோட சிறப்பு இந்த மரத்தில் பாருங்கள் ஃபுல்லாக பாறங்கல் மாதிரி தான் இருக்குது. நல்ல சைஸில் இருக்குங்க. எப்படிங்க? மேலே சைஸில் இருக்குங்க. முதல்ல சைஸில் இருக்கானே.